இப்படி நடக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலங்க. ஆமாங்க, எங்க ஊர் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை நான் கொழும்புல இருந்து எடுத்துட்டு போவேன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. ரொம்ப பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. மலையக இளைஞர் மன்றம்னு ஒரு அமைப்பு அமைச்சு, ஒரு வாட்ஸ்அப் குழு அமைச்சு 3 நாள்ல தேவையான பொருட்கள் அவ்வளத்தையும் சேர்த்துக்கிட்டு நாங்களும் ஊருக்கு கிளம்பிட்டோம். 3 நாட்களா நாங்க படாத கஷ்டமே இல்லை. ஒரு வழியா டிசம்பர் 1 அன்னைக்கு நாங்க அந்த பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். மலையகத்தை நோக்கிய பயணம். எந்த பக்கமும் ரோடு கிடையாது. ஒரே லொரியில கிட்டத்தட்ட 13 பேர் பயணம் செஞ்சு எங்க ஊருக்கு போயிட்டு பார்த்தா, நாங்க இவ்வளவு நாள் ஜாலியா சுத்திக்கு இந்த ரோடெல்லாம் ரொம்பவே பிளாக்கு. எங்களால எங்கேயுமே நகர முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டு போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போயிட்டு நிவாரண பொருட்களை கொடுத்தோம். ரொம்பவே கஷ்டமாயிருச்சுங்க. எந்த ரோட்ல போனாலும் அந்த ரோட்ல ஒரு பிளாக் இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த ரோடுமே சரியான நிலைமையில இல்ல. ரோடுகள் மட்டும் இல்ல, வீடுகளும் பாலங்களும் கட்டிடங்களும் பாடசாலைகளும் எந்த ஒரு இது இல்லாம எப்படி அழகான மலையகம் இருக்குமோ அதே மாதிரி அப்படி ஒரு அலங்கோலமான மலையகத்தை நான் அன்னைக்கு தாங்க பார்த்தேன். என்னோட வயசுக்கு இது வரைக்கும் இப்படி ஒரு பேரிடரை நான் பார்த்ததே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாம என் மக்களை போய் பாக்குறேங்க. ஸ்டோர்ல அப்படியே கொத்து கொத்தா இருக்காங்க. பார்க்கும்போதே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. எங்களை பார்த்தோன்னே அவங்களோட கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. இது வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களோட உழைப்புலாலே உயர்ந்தவங்க தான் மலையக மக்கள். அப்படி ஒரு மக்கள் ஒருத்தர் கையால உதவி வாங்கி தான் நம்ம வாங்கணும், மிச்சம் இருக்கனால நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க இருக்கும்போதே அவங்களோட மனநிலை இருக்கும். எப்படி இருக்கும், எங்க அப்பா அம்மா ஒரு இடத்துல கொத்து கொத்தா உட்காந்து இருக்கும்போது, தனித்தனியா உட்காந்து இருக்கும்போது அதை பாக்குறப்ப எங்க மனநிலை எப்படி இருக்கும்? அதாங்க ரொம்ப ஃபீலிங். நான் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டு வீரர் சத்யசீலன் பேசுகிறேன். என் இருப்பிடம் வந்து டொப்சலா எம்எஸ்ட். மலையக இளைஞர் மன்றம் வந்து இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பல வேலை திட்டங்கள் செஞ்சுக்கிட்டு வராங்க. ஆனால் இன்றைக்கு வந்து இந்த சீரற்ற காலநிலையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மலை மத்தியில் எம்எஸ் பிரதேசத்தில் வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு அன்றாட இன்றைக்கி தேவையான ஒரு உணவு பொதி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிக்க பல சேவைகளை வந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. இன்னும் பல இடங்களில் போயிட்டு இந்த சேவைகளை தொடரணும்னு சொல்லி அவங்கள வந்து வாழ்த்துறேன். மாறாதது எதுவும் கிடையாது. ஸோ நீங்களும் வேண்டிக்குங்க, மலையகம் பழைய மலையகமாக மீண்டும் மாறி வரணும்னு சொல்லி. மிக்க நன்றி.